வணக்கம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் டவுட் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். நம்ம கூட்டு வட்டி கான்செப்டில் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ணியே இங்கே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே 16வது கொஸ்டின் தான் அவங்க டவுட் கேட்டிருக்காங்க. ஓகே, ரூபாய் 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அசல் அமௌண்ட் என்ன 25,000. ஓகேங்களா? எத்தனை சதவீதம் 12%. எத்தனை வருஷம் 3 வருஷம். இப்போது கூட்டு வட்டி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட ஷார்ட்கட்டோட பெனிஃபிட் என்ன, கூட்டு வட்டி பேசிக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது மொத்த தொகை கண்டுபிடிச்சு அதிலிருந்து அசல் வேலையை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கூட்டு வட்டி வரும். கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளோட ஷார்ட்கட் மூலயமா டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதாவது காலம் 3 ஆண்டுகள் இருந்துச்சுன்னா நம்பர் என்ன 3, 3, 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். டைரெக்டாக இங்கே நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 25,000லேருந்து 12% என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதானே. இப்போது 25,000ல் ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் 10%. 2,500ங்கிறது தான் 10%. அடுத்து இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 250 தான் 1%. நம்மளுக்கு தேவை 12%னா மீதி 2% தானே தேவை. அப்போ 250 × 2ன்னு போட்டோம்னா 12% கிடச்சிரும். 2% கிடச்சிரும். 250 × 2 500. ஓகேவா? இதுதான் 2%. மனக்கணக்காகவே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே 12%ங்கிறது என்ன, 25,000ல் 12%ங்கிறது 2,500 + 500 3000 அப்படிங்கிறது தான் அந்த 12%. கண்டுபிடிச்சிட்டோமா? அதை இங்கே 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் அப்ளை பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ண 3000 × 3 9,000. ஓகே, புரிஞ்சா? இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறக்காக வேண்டி தான் நான் 1 by 1 தனியாக நான் சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம 12% தான் கண்டுபிடிக்கணும். எதில் கண்டுபிடிக்கணும், இந்த 3000ல் தான் 12% கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், 3000ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 300. இதுதான் 10%. அதில் இன்னொன்று 3000ல் 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் 30. இதான் 1%. அப்போ 2% அப்படின்னா 60. அப்போ 300 + 60 360. இதுதான் 3000ல் 12%. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 25,000ல் 12% 3000 கண்டுபிடிச்சோம். அதை இங்கே 3ஓட அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 3000ல் 12% 360 கண்டுபிடிச்சிருக்கோம். 360 × 3 1020. ஓகேங்களா? 1080. ஓகேங்களா? ஸோ 1080 அப்படிங்கிறதா இங்கே 360 × 3 மல்டிபிள் பண்ணோம்னா 1080. அடுத்து 360ல் 12% நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ 360ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா 36ன்னு வரும். இதுதான் 10%. அடுத்து 1% எப்படி சொல்லுவோம், 3.6. அந்த 360ல் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாவே இதான் 1%. அப்போ × 2 அப்படின்னா என்ன வரும், 7.2 தானே வரும். அப்போ இங்கே 36ஓட 7.2 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிச்சு அப்படின்னா பாயிண்ட் அப்படியே வரும். 6 + 3 13க்கு 3 பேலன்ஸ் 1. இங்கே 3 + 1 4 43.2. இதுதான் எதில் 12%, 360ல் 12%. ஓகே, இப்போ 43.2 அதை × 1 அதே தான் வரும் 43.2. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 3 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 1 அப்படியே வரும். 9 + 1 10. பாருங்கள், டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சோம். 10,123.2. இங்கேயும் ஆன்சரை பாருங்கள், 10,123.2. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த நம்ம ஷார்ட்கட் மூலிமாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இது மாதிரி ட்ரிக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.